தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது, அதனை பார்க்கலாம். நடந்த பிரஸ் மீட்ல உள்துறை அமைச்சர் பிரஸ் மீட்ல 2 விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. ஒன்று, அதிமுக பாஜக கூட்டணி அரசுன்னு சொல்லி அவங்க கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். புரிஞ்சுங்க. அதாவது அரசுல பங்கு இல்லைன்றது நமக்கு ஏங்க திருப்பி அதுக்குள்ள வர ஏதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பியும் சொன்னார், டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதானே. இதிலிருந்து ஏதோ அதில் கண்டுபிடிச்சி விஞ்ஞான மூளையெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில் விட்டுருங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அதே மாதிரி அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி. நடந்த பிரஸ் மீட்ல உள்துறை அமைச்சர் பிரஸ் மீட் கூட்டணி ஆட்சி என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் உறுதியாகியிருந்த நிலையில் இந்த விஷயத்தில், அதாவது அதிமுக பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று பல்வேறு தரப்பில் பேசப்பட்ட நிலையில் தற்பொழுது அதற்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கூட்டணி ஆட்சி என்று மத்திய அமைச்சர் கூறவில்லை என்றும் அவர் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூட்டணி ஆட்சி இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் அவர்கள் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அவர் பேசியதை மீண்டும் ஒருமுறை நாம் பார்க்கலாம். உள்துறை அமைச்சர் பிரஸ் மீட்ல 2 விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. ஒன்று, அதிமுக பாஜக கூட்டணி அரசுன்னு சொல்லி அவங்க கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். புரிஞ்சுங்க. அதாவது அரசுல பங்கு இல்லைன்றது நமக்கு ஏங்க திருப்பி அதுக்குள்ள வர ஏதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பியும் சொன்னார், டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதானே. இதிலிருந்து ஏதோ அதில் கண்டுபிடிச்சி விஞ்ஞான மூளையெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில் விட்டுருங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அதே மாதிரி அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி. முக்கியமான ஸ்டேட்மெண்ட் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டேந்து வந்திருக்கிறது. கூட்டணி மட்டுமே, கூட்டணி ஆட்சி இல்லை
அப்படின்னு விளக்கியிருக்கிறார். கடந்த வார இறுதியில் அமித்ஷா பேசும்பொழுது எப்படி அது ரிப்போர்ட் ஆச்சு, எப்படி அது இன்டர்பிரட் பண்ணப்பட்டது அப்படின்றால், தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம், அப்படிப்பட்ட ஒரு இன்டர்பிரட்டேஷன் வந்தது. இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை தவிர கூட்டணி ஆட்சியில் திமுகவை வீழ்த்துவதே இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தா என்ன, அது எங்களுடைய இஷ்டம் அப்படின்னு திமுகவுக்கு எதிர்வினையும் மாற்றியிருக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் முக்கியத்துவத்தோடு பார்க்கப்படுகிறது. திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒற்றை எண்ணத்தில் தான் நாங்கள் கூட்டணி வைத்திருக்கோம். நாங்கள் யார் கூடவும் கூட்டணி வைப்போம், அது எங்கள் இஷ்டம், அவர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்பவர், கூட்டணியை தவிர கூட்டணி ஆட்சி இல்லை, கூட்டணி ஆட்சி என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறவில்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என அவர் சொன்னது அது ஒரு கூட்டணி ஆட்சி, கூட்டணி மந்திரி சபை, பிஜேபியும் அங்கம் வகிக்கக்கூடிய மந்திரி சபை ஆட்சிக்கு வந்தா வெற்றி பெற்றா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. டெல்லிக்கு மூடி தமிழ்நாட்டுக்கு இபிஎஸ் என்பது தான் கூட்டணியுடைய ஃபார்முலா அப்படின்னும் இபிஎஸ் அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு கிரே ஏரியா இருந்த நிலையில் அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். கூட்டணி ஆட்சி இல்லை அப்படி திரு அமித்ஷா சொல்லவில்லை. டெல்லிக்கு மூடி தமிழ்நாட்டுக்கு இபிஎஸ் அப்படிங்கிற ஒரு விளக்கம் வருகிறது. திமுகவை வீழ்த்த எதிரணியில் இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் ஒருங்கிணைகின்றோம், இதுதான் இந்த கூட்டணியுடைய ஃபார்முலா என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாங்கள் யார் கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்னங்க அப்படின்னு திமுகவை பார்த்து கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறது அதிமுக. பத்திரிகையாளர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். கடந்த ஒரு வாரமாக அதிமுக பாஜக கூட்டணி பற்றிய கேள்விகள், விவாதங்கள் அரசியல் அரங்கத்தில் நிரப்பி இருக்கக்கூடிய நிலையில் இது ஒரு நிலைப்பாடு மாற்றம் அப்படின்னு எல்லாம் பார்க்கப்பட்ட நிலையில் இதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அமைச்சர் அமித்ஷா சொன்னது என்பது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை அல்ல, கூட்டணியைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த திராவிட கட்சியும் இது வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டது இல்லை. இந்த நிலையில் அது நிலைப்பாடு மாற்றமா அப்படிங்கிற கேள்வி வந்த நிலையில் இப்படி ஒரு விளக்கம் வந்திருக்கிறது. பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் பாஜகவுடைய மூத்த தலைவர் நம்மோடு இணைகிறார். பேராசிரியர், இதுதான் கிளாரிஃபிகேஷன் இல்லையா, இதுதான் கரெக்ட் நிலைப்பாடு இல்லையா? தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையோ அந்த கருத்தையோ இந்த அணி எடுக்கலை. அதை பத்தி ஐயா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தான் இறுதி முடிவு எடுப்பாங்க. கூட்டணி ஆட்சியில பாஜக பங்கு பெறுமா, வேற கட்சிகளும் இருந்தா அதுவும் பங்கு பெறுமான்றதெல்லாம் இறுதி முடிவு ஃபைனலா தான் எடுப்பாங்க. கூட்டணியோட தலைவர் தானே எடுக்கணும், எடுத்து அறிவிச்சிருக்கிறார். எக்ஸ்தலத்துல அவர் அறிவிச்சது என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்டிஏ கவர்மெண்ட்ங்கிறது அதிமுக அதுல அங்கம் வைக்கிறதுனால என்டிஏ கவர்மெண்ட், அதிமுகவும் என்டிஏ பார்ட்னர்ங்கிறதுனால இருக்கலாமோ? நாடு முழுக்க நாம பயன்படுத்துகிற வார்த்தை எல்லா மாநிலங்களையும் என்டிஏ வார்த்தை பயன்படுத்தும். இப்போ உத்தரப்பிரதேசத்துல யோகி அவர்களுடைய ஆட்சி கூட என்டிஏ கவர்மெண்ட் தான், தேவேந்திர பட்னவிஸனுடைய ஆட்சி என்டிஏ கவர்மெண்ட் தான். அதனால என்டிஏ என்ற வார்த்தையை அமித்ஷா அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாரு. தமிழ்நாட்டுல என்ன நிலை இருப்பாங்கன்றதையும் தேசிய தலைமை தான் முடிவு செய்யும். அவங்க எல்லாம் பேசி ஒரு பட் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கூட்டணி தலைமை அப்படிங்கிறது அதிமுக தான். அந்த கூட்டணி தலைமை கிளியரா இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்து அறிவிச்சிருக்கு. ஸோ அதுதானே ஃபைனல். ஸோ ஆட்சி அமைந்தால் அது அதிமுகவுடைய ஆட்சி, கூட்டணி ஆட்சி இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் நம்ம பார்த்ததே இல்லை கூட்டணி ஆட்சியை. எப்படி அதிமுகவுக்கு எடப்பாடி அவர்கள் தெளிவாக முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறாரோ அப்படி எங்களுக்கு தெளிவாக முடிவெடுத்து அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் அறிவிப்பாங்க சார். நாங்க அதை கேட்டுக்கோன்னு சொல்றோம். இங்க உங்களுக்கு தலைமை எடப்பாடி பழனிசாமி தானே, உங்க கூட்டணிக்கு அவர் தானே அறிவிக்கணும், அவர் தானே ஃபைனல் வேர்டு. கட்சிக்கு தலைமை எங்களுக்கு அமித்ஷாவும் மோடி தானே, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதானே கேட்டுக்கு. அவர் அமித்ஷாவுடைய நிலைப்பாடை தான் ரிஃப்ளெக்ட் பண்றாரு. அவர் சொன்னதுங்கிறது அதிமுக கூட்டணியை, அதிமுகவுடைய ஆட்சியை, கூட்டணி ஆட்சியா இல்லை. அதைத்தான் எங்களுக்கு சொல்வார்ல சார், எங்க தலைவர் எங்களுக்கு அதை சொல்லுவாங்கல்ல. பட் நீங்க எப்படி இன்டர்பிரட் பண்றீங்க? அதுல ஒரு கிரே ஏரியா இருக்கும், அதுல ஒரு சொல்லட்டும். கிரே எல்லாம் இல்ல சார், இதெல்லாம் இங்க பாருங்க, இந்த மீடியாக்கு இருக்கிற ஆன்சைட்டி எல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஒரு வருஷம் கழிச்சு நடக்க போறதுக்கு இப்பயே பேசி நீங்க உள்ளுக்குள்ள ஏதோ சிக்கல்களையும் இதையும் உதைக்கலாம்னு சொல்லி சில வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் முயற்சி பண்றாங்க. இவ்வளவு நாளா இல்லாத ஒரு கூட்டணி இப்ப உருவாயிருக்கு. திமுகவுக்கு முதல் முறையா அந்த 5 வருஷம் 10 வருஷத்துல முதல் முறையா பயம் வந்திருக்கு. எங்களுக்கு நாங்க அதை நோக்கி பயணம் பண்ணுவோம் சார். திமுக வீழ்த்துறதுதான் எங்களுடைய பிரைம் அப்ஜெக்டிவ் தவிர
கூட்டணியில பங்கு பெறுமா சொல்லி இந்த வாதங்களை திசை திருப்பி இதை பலவீனமாக்க நாங்க விரும்பல. அதை பற்றி இறுதி முடிவை அமித்ஷா அவர்கள் எடுப்பாரு. ஐயா மோடி அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுவார் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதனால என்ன? நன்றி பேராசிரியர். நம்முடைய திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வெரி சிக்னிஃபிகன்ட் ஸ்டேட்மெண்ட். உங்க பார்வை, உங்க அனாலிசிஸ் என்ன கோட்டீஸ்வரன்? நேயர்களுக்கு காலை வணக்கம். இது வந்து ஒரு ரொம்ப தெளிவான ஒரு பார்வை. இது அதாவது அரசியலை கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்பொழுது திராவிட கட்சிகள், 2 பெரிய திராவிட கட்சிகள் மாறி மாறி ஒரு 50 காலம் ஆண்டாலும் கூட அவர்கள் ஆட்சியில பங்கு அப்படின்னும் போது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சி வந்து நிறைய சீட்டுகள் வாங்கியிருக்கு, ஆட்சியில பங்கு கொடுக்கல. கடந்த காலத்திலேயே அதிமுக ஆட்சியில வந்து பங்கு கொடுத்தது கிடையாது. அப்ப இப்ப பார்க்கும்போது கூட 234 தொகுதியில குறைந்தபட்சம் 160 170 தொகுதியில வந்து அதிமுக நிக்க விரும்பும். இது வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த கருத்துல இருந்து நான் புரிந்து கொள்றேன். ஒருவேளை அவங்க அந்த அளவுக்கு எண்ணிக்கையில நின்னாதான் அவங்களால தனி மெஜாரிட்டி வாங்க முடியும், அவங்களால ஆட்சி நடத்த முடியும். இது வந்து வெறும் எங்க தலைமையிலான ஆட்சி தான் நடக்க போகுது, திமுக தலைமையில தான் கட்சி வந்து ஆட்சி பிடிக்கும் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி சீட்டு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி a tough negotiation for BJP and other allies who are part of ADMK அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அது சரி. இதுல திரு அமித்ஷா சொன்னதுல ஒரு ஆம்பிக்விட்டி இருந்ததா? அது வந்து கூட்டணி ஆட்சியா அப்படின்னு. ஏன்னா ஒரு கேள்விக்கு முதல்ல சொல்லும் போது கூட்டணி ஆட்சிங்கிறார், ஆட்சியில அங்கம் பெறுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் வேற ஒரு பதில் சொல்றார். ஸோ அதுல ஒரு ஆம்பிக்விட்டி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? இவர்கள் எல்லாமே வந்து அரசியல்வாதிகள். அந்த அரசியல்ல வந்து ஒரு நுனி அரசியலுக்கு உண்டான அந்த இடைவெளியை விட்டு தான் பேசுவார்கள். அப்புறம் இப்ப கேட்டா என்ன சொல்லுவாங்க, அந்த நேரத்துல பாத்துக்கலான்ற அடுத்த பதில் வரும். இது வந்து எப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸை முடிக்காம ஓப்பன்ல வச்சுக்குவாங்க. பொதுவா தேசிய கட்சி, அதுவும் பிஜேபி போன்ற கட்சி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாகணும். இப்ப 4 இருக்கிறது 40 கிட்டத்தட்ட வரணும்ன்றது நயினார் நாகேந்திரன் உட்பட அவர்கள் இப்ப பேசி வருகிறார்கள். ஒருவேளை அவர்களுக்கு அந்த 30-40 சீட்டு வந்ததுன்னா அப்போ ஆட்சியில பங்கு கொள்றதுக்கு உண்டான வேலைகளை 100% செய்வாங்க. அந்த நம்பர் வரலன்னா இதை வந்து அப்படியே ஒரு பேசு பொருளாக வைத்து விட்டு போவார்கள். நிறைய ஆம்பிகிட்டி வைத்துதான் இவர்கள் அரசியல் நடத்துகிறார்கள். நம்ம எல்லா ஸ்டேட்லயுமே பாக்குற ஒவ்வொரு ஸ்டேட்டா பிஜேபியை பொறுத்தவரையிலும் அந்த எலெக்ஷனரிங் ஒர்க்கை வந்து ரொம்ப கூர்மையா கவனமா செய்யறாங்க. என்ன கேட்டா விஜய் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு நடவடிக்கை, முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கை அமித்ஷா அவர்கள் முன்னாடியே செய்துவிட்டு களத்தை வந்து செட்ரைட் பண்ணிவிட்டு சென்று விட்டார். ஏன்னா பொதுவா பேசு பொருள் என்ன இருந்ததுன்னா, அதிமுகவும் விஜயும் கூட்டணி வைத்தால் அதிமுகக்கு கட்சி இருக்கிறது, விஜய் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. அந்த மக்கள் செல்வாக்கும் அதிமுக போன்ற ஒரு பலமான கட்சி சேரும் போது அது ரொம்ப ஃபார்மிடபிள் அலையன்ஸ், அந்த கூட்டணி மிக வலுவான ஒரு கூட்டணியாக இருக்கும்னு ஒரு பேசு பொருள் இருக்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு இருந்த ஆப்ஷனை வந்து அமித்ஷா தள்ளி வைத்து விட்டார். இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஃபர்ஸ்ட். இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சியில பங்கு, நாங்க வந்து என்டிஏ தலைமையில கூட்டணி, அதுக்கப்புறம் அதிமுக தலைமையில தமிழகத்துல சந்திப்போம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் கட்டமைக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இந்த கட்டமைப்புகளுக்கு எல்லாம் என்னன்னா, அதிமுக மூலமாக பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தில் வளருவதற்கு உண்டான வேலைகளை செய்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி இதை ரிவைஸ் பண்றாரு பொசிஷனா இல்ல கிளாரிஃபை பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுமே பண்றாரு, கிளாரிஃபை பண்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத கிட்டத்தட்ட ஆணித்தனமா திரும்ப பதிவு பண்றது. அதற்கு பொருள் தான் அதிமுக தலைமையிலான ஆட்சி. அதிமுகவோட பொதுச் செயலர் நானா, அதிமுக தலைமையில ஆட்சி அப்படின்னா அப்ப நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது பொது ஃபர்ஸ்ட் கிளாரிபிகேஷன். இல்லங்க, அது திரும்ப சொல்லணும். நாளைக்கு திடீர்னு வந்து ஓபிஎஸ் கேட்கிறாரு, டிடிவி தினகரன் கேட்கிறாரு, முக்கிய பொறுப்புகள் கேட்கிறாரு போது பஞ்சாயத்து வரும். நாளைக்கு இப்ப படமே பார்த்துருக்கோம், அமாவாசைன்னு ஒரு கேரக்டர் சத்யராஜ் அவர்கள் பண்ணிருப்பாரு, மிக அருமையா காட்டியிருப்பாங்க. இப்ப இழுபறியில வந்து நிக்குது, ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர் வேணும் அப்படின்னும் பொழுது முதலமைச்சர் அவர் இல்ல, ஓபிஎஸ் ஒத்துக்க மாட்டேன்றாரு, அவர்கிட்ட ஒரு 10 எம்எல்ஏ இருக்கு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், நடக்கும்ன்றது அனுபவம் இல்ல. அப்படி வரும்பொழுது ஆனா நீங்க இல்ல, நீங்க அதிமுக ஆட்சியை வரணும் தான் சொன்னோம், நீங்க தான் முதலமைச்சர் இருக்கணும் அப்படின்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களே பண்ணுவாங்க. அரசியல்ல யாருமே நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது. இவர்கள் தான் சொன்னாங்க பாஜகவோட திரும்ப கூட்டணியும் இல்ல, ஒட்டும் இல்ல, உறவும் இல்லைன்னு சொன்னாங்க. சொல்லி 12 மாசம் அவள திருப்பி பாத்தீங்கன்னா கூட்டணி வைக்கிறாங்க. அதனால இந்த பொசிஷனிங்க வந்து திரும்பி அவர் கிளாரிஃபை பண்றாரு, பொசிஷனிங் ரீபொசிஷனிங் பண்ணிக்கிறாரு. அதிமுக நான் தான், அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படின்னா நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத மக்களுக்கும் சரி, தொண்டர்களுக்கும் சரி, பத்திரிகையாளர்களுக்கும் சொல்லி இன்னைக்கு அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? பத்திரிகையாளர் நிறைய கேள்வி கேட்போம், கடந்து போலாம். ஆனா நின்னு பதில் சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை வந்து அவர்கள் வலியுறுத்தி மக்களிடமும் தொண்டர்களிடமும் திரும்பி சொல்லி அவரோட பொசிஷனை கன்சாலிடேட் பண்ணிக்கிறார் அவர்.
வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ திரு கோட்டீஸ்வரன். பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் மூத்த ஊடகவியலாளர் நம்முடைய இருக்கிறார். திரு செந்தில்வேல், ஒரு விமர்சனம் வந்தது, எந்த திராவிட கட்சியும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற நிலைப்பாட்டை ஏற்றதும் இல்லை, செயல்படுத்தியதும் இல்லை, அதிமுக மாத்திரிச்சோ அப்படின்னு. ஒரு தெளிவான கிளாரிஃபிகேஷன் திரு இபிஎஸ் கிட்டே வந்திருக்கு இல்லையா? எஸ், அப்படிதான் எடுத்துக்கணும். இதை ஏற்கனவே செல்லூர் ராஜு சொல்லியிருந்தாரு, நாமளும் பலமுறை தந்தியிலே அதை குறிப்பிட்டுக்கிறோம். நீங்க டிஎம்கே கூட்டணி ஆட்சியில் அதாவது கூட்டணியில் பங்கு தரணும், ஆட்சியில் பங்கு தர வேண்டும் என்ற குரல்கள் திமுக கூட்டணிக்குள் ஒலித்ததற்கே செல்லூராஜ் பதில் சொன்னார், தமிழ்நாட்டில் அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி. அதை நம்ம சுட்டிக்காட்டி பல நேரங்களில் வாதங்களை எழுப்பிய போது வலதுசாரி ஆதரவாளர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் ஊடக விவாதங்களில் ஒரு கருத்தை முன்வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த கருத்தினுடைய விளைவுதான் இந்த சந்தேகத்திற்கான காரணம். நீங்க அமித்ஷா போட்ட ட்வீட் ரொம்ப தெளிவாவே இருக்குது. தி என்டிஏ வில் அச்சீவ் எ மேசிவ் விக்டரி இன் தி தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன். இது அவர் ஏப்ரல் 11 போட்ட ட்வீட். ஸோ ஏப்ரல் 11 எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விட்டு எடப்பாடி பழனிசாமி டெல்லியிலிருந்து வெளியில் வந்த பிறகு இரவு சரியாக 10-11 மணிக்கு அவர் இந்த ட்வீட்டை போடுறாரு. இன்னைக்கு அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதில் கூட்டணி ஆட்சி என்று எங்கே சொல்லியிருக்கிறார், என்டிஏ கூட்டணி ஒரு பெரிய வெற்றியை பெறும் என்றுதான் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறாரு. அப்கோர்ஸ் அதுதான் அந்த ட்வீட்டும் அப்படித்தான் சொல்லுகிறது. எனவே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியில் தமிழ்நாடு அரசில் தமிழ்நாடு அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு இல்லை என்பதுதான் அஇஅதிமுக நிலைப்பாடாகவும் இருக்கிறது. இதற்கு இனிமேல் பாஜக என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆரம்பத்திலிருந்தே இந்த கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பு இருப்பதைத்தான் இது மீண்டும் மீண்டும் உணர்த்துகிறது. கருத்தியல் தளத்திலும் சரி, கொள்கைகளிலும் சரி, இப்பொழுது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற அந்த விவகாரத்திலும் சரி, இந்த அணியில் ஒரு குழப்பம் நீடிப்பதைத்தான் இவை அனைத்துமே உணர்த்துகிறது. திரு எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் கூறிய ஒரு விளக்கம் தலைப்பு செய்தியாக இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி பற்றி அவர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று சொல்லும்பொழுது அது கூட்டணி ஆட்சி, கூட்டணி கட்சிகளும் பங்கு பெறக்கூடிய மந்திரி சபை ஜெயித்தால் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை லாஸ்ட் வீக் பார்த்தோம். அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். திரு அமித்ஷா அவர்கள் எங்கேயும் கூட்டணி ஆட்சி என்று சொல்லவில்லை, ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையோ கோஷமோ இந்த அணியில இல்லை, கூட்டணி தானே தவிர கூட்டணி ஆட்சி இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் நிறைய விளக்கங்களும் கொடுத்திருக்கிறார். இன்னும் பல கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறும், தேர்தலுக்கு ஓராண்டு இருக்குது, இதனால் பல கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கிறது, திமுகவுக்கு எதிரான சக்திகளை எல்லாம் நாங்கள் எல்லாம் ஓரணியில் இணைந்து வீழ்த்த போகிறோம், இதுதான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லக்கூடிய அவர் கூட்டணி ஆட்சியா அப்படிங்கிற கேள்விக்கு விடையளித்திருக்கிறார். இல்லை, அதிமுக தலைமையிலான ஆட்சியை தவிர கூட்டணி மந்திரி சபை ஆட்சி என்பது இந்த அணியோடைய இலக்கோ கொள்கையோ கோஷமோ அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். டெல்லிக்கு மோடி, தமிழ்நாட்டுக்கு இபிஎஸ் என்பது தான் ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்திருக்கிறது. திரு அமித்ஷா அவர்கள் போட்ட ட்வீட்டிலேயோ பிறகு கடந்த வார பத்திரிகையாளர் சந்திப்பிலேயோ ஏற்பட்ட ஒரு எண்ணம் என்பது, அமித்ஷா சொல்வது இந்த கூட்டணி அறிவிப்புடைய சாராம்சங்களில் ஒன்று, இது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி எனில் அதிமுக மட்டுமல்லாது பாஜக கூட பங்கு கொள்ளக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தம், இந்த ரெண்டு பேருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்பட்டது, அப்படிங்கிற ஒரு விளக்கம் கிடைச்சது. ஆனால் இன்று அதை விளக்கியிருக்கிறார். நாங்கள் குறிப்பிட்டது, திரு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டது கூட்டணியை தவிர கூட்டணி ஆட்சி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது அவர் பாஜகவையும் குறிப்பிட்டாரா? அது தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கட்சிக்கு தலைமை அதிமுக அதன் ஆட்சிங்கிறதுனால அதிமுக ஆட்சியை மட்டும்தான் குறிப்பிடப்பட்டதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்த நிலையில் அதற்கு விளக்கம் வந்திருக்கிறது. இதை பாஜக எப்படி பார்க்க போகுது அப்படிங்கிறது அவங்களுடைய அஃபிஷியல் கிளாரிஃபிகேஷன் என்னங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாரு. எங்களுடைய நிலைப்பாடு கூட்டணியை தவிர ஆட்சியில் பங்கு கொண்ட கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிற விளக்கத்தை அவர் சட்டமன்றத்துக்கு வெளியே அவர் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.
நம்முடைய திரு துக்ளக் ரமேஷ் மூத்த பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார். இது ஒரு முக்கியமான கிளாரிஃபிகேஷன் இல்லை திரு ரமேஷ். கூட்டணியை தவிர ஆட்சியில் பங்கில்லை, கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி விளக்கியிருக்கிறார். நான் அன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பை நேரலையில் பார்த்த வகையிலும் சரி, நேரடியாக அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு சென்றிருந்த சக பத்திரிகையாளர்களிடம் பேசிய வகையிலும் சரி, மீண்டும் ஒருமுறை பேசிய வகையிலும் சரி, திரு அமித்ஷா அவர்கள், மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பதை அழுத்தமாகவே தான் வெளிப்படுத்தினார். அதன் பிறகு ஒரு கேள்வியில் 1-2 மந்திரிகள் இடம்பெறுவதை பற்றி கேள்வி கேட்டபோது, பாஜக சார்பான பிரதிநிதிகள் இடம்பெறுவதை பற்றி கேள்வி கேட்டபோது, அது தேர்தல் முடிந்தவுடன் பேசுவோம் என்று சொன்னார். இதுதான் நடந்தது. சார் எக்ஸாக்ட்லி சார். இப்போ கூட்டணி மந்திரி சபைன்னா பிஜேபி இருக்கிறவங்களும் அங்கம் வைக்கிறது தான். ஸோ தேர்தல் முடிந்த பிறகு பேசுவோம் அப்படின்னாலே அது எடுக்கப்பட்ட நிலைப்பாடு இல்லை கூட்டணி ஆட்சிங்கிறது. அதுதானே கிளாரிஃபிகேஷன் வருது. யூ ஆர் கிளாரிஃபைங் இட் யுவர்செல்ஃப். அப்படி பார்த்தால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு குறித்து அப்படியே ஒளிபரப்பாகி கொண்டிருந்த நேரத்திற்கு பிறகு, அந்த செய்தியாளர் சந்திப்பு முடிந்த பிறகும், அல்லது அடுத்த காலை பத்திரிகையில் இந்த வரிகள் எல்லாம் இடம்பெற்று செய்திகள் தாங்கி வந்த பிறகோ திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்க வேண்டும். ஏன் இவ்வளவு காலம் அவகாசம் எடுத்துக்கொண்டார்? அப்படியானால் இந்த செய்தியை பார்த்து கட்சிக்குள் சலசலப்பு உருவாகி இருக்கிறது என்பதை எளிதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். முதல்லயே மறுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணமா கூட இருக்கலாம்ல. நல்லெண்ணமாக இருந்திருந்தால் இப்போதாவது திட்டவட்டமாக அவர் அறிவித்தாரா கூட்டணி ஆட்சி என்பதை அதிமுக ஏற்காது என்று சொன்னாரா? இப்போது ஏன் சொல்ல தயங்குகிறார்? ஒரு டிப்ளமசி இருக்குல்ல, அது வந்து ஒரு மாதிரி சொல்லலாம், வேற மாதிரி சொல்லலாம். இல்ல, இது வந்து வழவழ குழக நிலைப்பாடுதான். இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் இருந்த போதே 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், அதாவது இன்னும் அந்த சர்ச்சை இருந்தாலும் கூட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும், பாமக இடம்பெறும் என்று கூறியிருக்கிறார். ஆக அந்த 2 கட்சிகளும் தங்கள் நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்து விட்டன. அதே போல அதிமுக தனது நிலையை இப்போதாவது தெளிவுபடுத்த வேண்டும். அதே போல இப்போது திரு அமித்ஷா என்ன சொன்னார் என்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிற புதிய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதா தமிழக பாஜக என்பதை திரு நயினார் நாகேந்திரன் தெளிவுபடுத்த வேண்டும். பாஜக கூட்டணி ஆட்சி அப்படிங்கறதுல உறுதி காட்டும் நினைக்கிறீங்களா? பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை நோக்கி தமிழக அரசியல் செல்ல வேண்டும் என்று விரும்புவதை நான் நன்றாக அறிவேன். அதற்கேற்ற வகையில் தான் பாரதிய ஜனதா இந்த முறை அதிக இடங்களை கேட்கும் என்பது பலராலும் அறியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. இல்லை, இப்போ ஒரு கூட்டணி ஆட்சியா இதை தனி ஆட்சியா அப்படிங்கிறது வந்து நம்பர்ஸ் தான் முடிவு செய்யும். அதை வந்து ரொம்ப ப்ரெமெச்சூராக அறிவிக்கும் போது அதிமுக தொண்டர்கள் இருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அதை வந்து ஏன் இந்த கட்டத்தில் அதை முடிவு செய்யணும்? அது வந்து ஒரு போஸ்ட்போல் சினரியோக்கான கட்டம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்கள் மனநிலையை கருதி மேபி பிஜேபியோட பேசி கூட இந்த கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருக்கலாம் இல்லையா? பாரதிய ஜனதா ஏற்றுக்கொண்டால் நாம் ஒன்றும் அதில் தலையிட போக முடியாது, தலையிடவும் போவதில்லை. அதல்ல பிரச்சனை. இப்போது அதிமுக பழைய வலிமையோடு தனித்து ஆட்சி அமைக்கிற வலிமையோடு பேரத்தை பேச முடியுமா என்பதுதான் கேள்வி. பல அரசியல் கட்சிகள் அதைத்தான் பார்க்கின்றன. இன்றைக்கு கூட்டணி ஆட்சியை நோக்கி தமிழக அரசியல் செல்லக்கூடிய வாய்ப்பு 2026 தேர்தல் தான் சரியான தருணம் என்று வெவ்வேறு கட்சிகள் கருதுகின்றன. ஆகவேதான் ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய பேர வலிமையை கூட்ட வேண்டும் என்று விரும்புகின்றன. இதை நாம் தொடர்ந்து செய்தித்தாள்களில் வெவ்வேறு தலைவர்கள் அளிக்கிற பேட்டியின் மூலம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் சொல்லுகிறேன், அதிமுக பழைய வலிமையோடு இல்லை இத்தகைய நிபந்தனைகளை விதிப்பதற்கு. பட் வலிமையில இல்லைன்னா அவர் இன்னைக்கு அறிவிப்பாரா கூட்டணிக்கு வந்த அப்புறங்கிற கேள்வி இருக்கு. திரு அமித்ஷா என்ன சொன்னாருங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு திரு ரமேஷ். அதை ரீவன் பண்ணி பார்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ஸ்டே. இந்த நிலையில் திரு அமித்ஷா இந்த அறிவிப்பை வெளியிடும் போது எப்படி அறிவித்தார், என்ன சொல்லி அறிவித்தார் கேட்கலாம். உங்களுக்கு கிடைத்துவிடும். ADMK और भाजपा का ये जो अलायंस का मतलब मिलके राज्य यहाँ पे बनाएंगे क्या पूछ रहे हैं? सरकार, कोएलिशन सरकार जी, हम साथ में सरकार बनाएंगे. हम चुनाव एडप्पाडी जी के नेतृत्व में लड़ेंगे. நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி உங்களுக்கு கிடைத்துவிடும். Ramesh, how do we interpret this?
ஒரு கிரே ஏரியா இருக்கும். இரண்டு கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் என்பதுதான் அந்த கருத்து உணர்த்துகிறது. எடப்பாடி பழனிசாமி கூறுவதை போல அல்ல. ஒரு கூட்டணிக்கு அவர் தான் தலைவர் அப்படிங்கும்போது அவருக்கு அதுல அதிகாரம் இருக்குல்ல, சோ அதை ரிவைஸ் பண்ணி அறிவிக்கலாம், இல்ல ரீக்ளாரிஃபை பண்ணலாம். அவர் அப்படி நீங்கள் இவ்வாறு கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அன்று அறிவிக்கப்பட்ட நிலையிலிருந்து மாற்றி நாங்கள் எங்கள் நிலை இதுதான் என்று அறிவிக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முழு உரிமை உண்டு. அன்று சொல்லப்பட்டது என்ன என்பதுதான் கேள்வி. அன்று சொல்லப்பட்ட கருத்தை இன்று திரு எடப்பாடி பழனிசாமி திரித்து கூறுகிறார் என்பதுதான் பத்திரிகையாளர்களின் பார்வை. நன்றி திரு ரமேஷ். ஒரு சுவாரஸ்யமான டெவலப்மெண்ட். கூட்டணி ஆட்சியில் பங்கு இல்லை அப்படிங்கிற விளக்கத்தை திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்க. பாஜக இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.